ஹே கியூட்டிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுமா? ரொம்ப விசேஷமான நாள், என்னோட ரொம்ப ஃபேவரட்டான நாள். ஏன் அப்படின்னா, என்னோட இஷ்ட தெய்வமான முருகனோட பிறந்த நாள் இன்னைக்கு. அப்படிதான் சொல்லணும். எது சொன்ன ஹாப்பி பர்த்டே முருகா அப்படி சொல்லச்சு. ஏன்னா முருகன் கடவுள் அப்படிங்கிறத தாண்டி என்னோட உயிர், என்னோட ஃப்ரெண்டு எல்லாமே சொல்லலாம். பார்த்தீங்களா, நான் டேட்டு கூட போட்டிருக்கேன். அவர் எப்பயுமே என் கூடவே இருக்கணும். ஏதாவது ஒண்ணுன்னா அம்மா அப்பா தும்முனா கூட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு முருகா சொல்லுவேன். இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஒரு மாதிரி எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் கேட்டா முருகா அப்படின்னு சொல்லுவேன். சோகம் முதல்ல முருகா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ எல்லாமே என்னோட உயிர்ல அப்படி கலந்துருக்காரு அவரு. ஸோ அவருக்கான நான் நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, என்னோட குலதெய்வத்தை நான் எந்த அளவு கும்பிட்றேன்னு தெரியல. என்னோட குலதெய்வத்தையும் நான் நல்லா கும்பிடுறேன். ஆனா என்னோட குலதெய்வத்துக்கும் மேல நான் முருகனை ரொம்ப அப்படி நினைச்சிட்டு இருக்கேன். அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. அது அப்படியே எனக்குள்ள ஊறி போயிருக்கு. ஸோ அவரோட பர்த்டே இன்னைக்கு. வைகாசி விசாகம் அன்னைக்குதான் அவர் பிறந்தாரு. நம்ம சிவபெருமானோட நெற்றிக்கண்ல இருந்து ஒளிக்கதிரா வந்தவர் தான் முருகன். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நாள் இன்னைக்குதான். நம்ம தமிழ் மாதத்துல சித்திரைக்கு அடுத்து வர்றது வைகாசி. வைகாசி விசாகம் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு விசாக நட்சத்திரத்தோட சிறப்பு. அவர் விசாக நட்சத்திரத்துல பிறந்தாரு, அதனால வைகாசி விசாகம் அப்படிங்கிற மாதிரி. விசாகம் கிருத்திகை ரெண்டுமே சொல்லுவாங்க. விசாகம் விசாகத்துக்கு இன்னொன்னு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கால பருவ மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்களே. இப்போ கோடை காலம் முடிஞ்சு அடுத்து இந்த வசந்த காலம் அது ஸ்டார்ட் ஆக போதும். ஸோ அந்த மாதிரி அந்த மாற்றத்தை கால மாற்றத்தை விசாகம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்களே, என் வாழ்க்கையில வசந்தமே வராதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேஷுவலா சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு வசந்தத்தை உண்டாக்குற ஒரு நாள் தான் கண்டிப்பா இந்த வைகாசி விசாகம். முருகனை நீங்க கும்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஒருத்தரை அடிச்சுக்க முடியாதுங்க. யாருமே அடிச்சுக்க முடியாது. எல்லா தெய்வங்களும், எல்லா தெய்வத்தோட வழிபாடுமே அப்படிதான். ஆனா நம்ம கலியுக கடவுள் அப்படின்னா அது கண்டிப்பா முருகன் தான். அப்படியே ஒரு சொல்லும் போதே எனக்கு அப்படியே அவ்வளோ நெகிழ்ச்சியா, அவ்வளோ இதா இருக்கு. நான் ஆஹ் வைகாசி விசாகத்துல இந்த வட்டம் தான் நான் விரதம் இருக்கேன். ரொம்ப நான் எப்பவுமே ரொம்ப பெருசா என் மைண்ட்ல வச்சுக்கிறது நம்ம திருக்கார்த்திகை அன்னைக்கு இருக்கிற விரதம் தான். அதோட விரத வழிமுறையை நான் உங்களுக்கு அந்த திருக்கார்த்திகை அப்போ நான் அது சொல்றேன். ஏன்னா இந்த விரதம் கண்டிப்பா நீங்க இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்க நீங்க என்ன கேட்டு நீங்க விரதம் இருக்கீங்களோ கண்டிப்பா அது நடக்கும். இது என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம், நடந்துட்டு இருக்கு. அதாவது உடனே நடக்கும் அப்படின்னு சில பேருக்கு அது நடக்கலாம் உடனேயே. பட் நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும். அதுக்கான அறிகுறிகள் எல்லாமே நமக்கு காட்டும். அப்போ முருகன் மேல உங்களுக்கு நிறைய நம்பிக்கை வரும். அது போக நான் எல்லா பௌர்ணமிக்குமே கிரிவலம் போவேன். நான் மதுரையில இருக்கிறதுனால திருப்பரங்குன்றம் கிரிவலம் எல்லா பௌர்ணமிக்கு மறக்காம போவேன். அது என்னை இன்னும் என் வாழ்க்கையில மேலும் மேலதான் கொண்டுட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அதனால என் உயிர் இருக்கிற வரையும் கண்டிப்பா நான் கிரிவலம் போவேன். அதுக்கு எந்த தடையுமே முருகன் எனக்கு கொடுத்துடவே கூடாது அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ அதனால கிரிவலம் நான் கண்டிப்பா போவேன். இப்போ இந்த வைகாசி விசாகத்துக்கு நான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம தான் நான் விரதம் இருக்கேன். வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சுக்கிறேன். தண்ணி குடிச்சிட்டு எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்கேன். நீங்க உங்க உடல்நிலையை பொறுத்து நீங்க அந்த விரதத்தை வச்சுக்கலாம். ஒண்ணு 3 வேளையுமே கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். வெறும் வெஜ் மட்டும், நான்வெஜ் இல்லாம வெறும் வெஜ் மட்டும் வச்சு 3 வேளையுமே சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை, என்னால ஒரு வேளை விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நீங்க காலையில சாப்பிடாம இருந்துட்டு மதியம் நீங்க விரதம் விட்டுக்கோங்க. இல்ல நான் சாப்பிடாமையே நான் விரதம் இருக்கேன் அப்படின்னா நீங்க காலையிலயும் மதியமும் சாப்பிடாம விரதம் இருந்துட்டு சாயந்தரம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்க அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க உடல்நிலையை பொறுத்து நீங்க அதை கண்டிப்பா விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அது நம்மளோட இதை பொறுத்து தான், நம்ம உடல்நிலையை பொறுத்து தான். அதை வச்சு நீங்க பண்ணிக்கோங்க. நான் எப்படி இருக்கேன்னா, காலையில இருந்து நான் சாப்பிடாம தான் இருக்கேன். நைட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா
சாப்பிடுவேன். இந்த இந்த 2024 மே மாதம் வர வைகாசி விசாகத்தோட டைம் என்னன்னா, காலையில ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு முடியல. அது 12 மணி 9 மணிலேருந்து 12 மணி வரையும்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல வந்துட்டு என்னால என்னால பண்ண முடியாது. வேலையெல்லாம் இருக்கு. தம்பி இருக்கான். அவன் எந்திரிக்கவே லேட் ஆயிடும். அதுக்கப்புறமா நான் ஒவ்வொரு வேலையா முடிச்சு பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. ஸோ, அதனால அந்த டைம்ல நான் பண்ணல இன்னைக்கு. நான் வந்துட்டு 7:20ல இருந்து நைட்டு 9 மணி வரையும் டைம் இருக்கு. அந்த டைம்ல நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். நான் வந்து இப்போ அந்த டைம்ல தான் நான் பண்ண போறேன். நான் இப்போ மார்னிங் வீட்ல எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன். சாப்பாடு செஞ்சு வீட்ல இருக்க எல்லாருக்குமே நான் குடுத்துட்டேன். இங்க சாமிக்கான எல்லா பூஜை இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு சாமி எப்படி நம்ம கும்பிடணும், அந்த வழிபாட்டு முறை எப்படின்னா, நீங்க அத பண்ணணும், இத பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் எதுவுமே இல்ல. ரொம்ப சிம்பிளா நெறைய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப சிம்பிளா நீங்க பண்ணணும். ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும். சாமிக்கு கண்டிப்பா ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும். அது என்ன நெய்வேத்தியம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். எல்லார் வீட்லயும் இருக்கிறது. பால் எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இருக்கும். பால்ல கொஞ்சம் தேன். தேன் இல்லையா? நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை போட்டு நீங்க சாமிக்கு ஆத்தி வச்சுருங்க. அந்த நெய்வேத்தியம் போதும். அதுவும் இல்ல அப்படின்னா 2 பழம், வெத்தலை பாக்கு அத வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கலாம். இல்ல எங்களால இன்னும் கொஞ்சம் முடியும். நாங்க அது பண்ணிருவோம் அப்படின்னா, ஒரு பாயாசம் வச்சுட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கலாம். திணையில வந்துட்டு வெ அ தேன் கலந்து திணை வந்து வைக்கலாம். இந்த மாதிரி நெறைய இருக்கு. உங்களுக்கு எது முடியுமோ அத நீங்க பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப ஈஸியானது நமக்கு அந்த பால். பாலு, தேனு அது நீங்க வைக்கலாம். நான் இன்னைக்கு வைக்க போறது வந்து பாயாசம் வைக்கலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். இன்னும் டைம் இருக்கு. ஸோ, அதனால நான் பாயாசமே வச்சுருவேன். பாயாசம் வச்சு ஆ நெய்வேத்தியம் வச்சுருவேன். இவ்வளோதான் வழிபாட்டு முறைன்னு பெருசா வேற எதுவுமே இல்ல. நீங்க எப்பயும் நீங்க வந்து எப்படி சொல்றது? மனமுருகி உண்மையாவே மனமுருகி நீங்க வந்து கடவுள்கிட்ட என்ன கேட்டாலும் கண்டிப்பா நமக்கு அது கிடைக்கும். கடவுள் அது இல்லன்னு நமக்கு சொல்லவே மாட்டார். கிடைக்க கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். பட் கிடைக்காம போகாது. கண்டிப்பா கிடைக்கும். அதுவும் முருகன் கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ, அதனால அவர் நமக்கு கண்டிப்பா அது இது பண்ணி குடுப்பாரு. நம்ம வாழ்க்கையில எப்பயுமே சந்தோஷம் வச்சிருப்பாரு. இப்போ வந்து என் லைஃப்லலாம் நெறைய ப்ராப்ளம்ஸ் நெறைய ப்ராப்ளம். முருகன் நான் நெனைக்கிறனால மட்டும் தான் அந்த ப்ராப்ளத்துல இருந்தெல்லாம் அவர் என்ன வந்து சரி பண்ணி என்ன அவர் பார்த்துட்டு இருக்காரு கண்டிப்பா. அம் அவ்ளோ பிரச்சனை இருக்கு. பட் ஆனா நான் எதையுமே வெளிக்காட்ட மாட்டேன். அது எல்லாத்துல இருந்தும் என்ன மீட்டு, என்ன சரி பண்ணி கொண்டுட்டு வர்றது அவர் மட்டும் தான். அவர நம்புங்க. அ எப்படி சொல்றது? முருகன நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிறது உண்ம. வந்து அவர நம்புங்க. மனமுருகி, உள்ளம் உருகி அவர கும்பிடுங்க. நீங்க அவர கடவுளா பார்க்க வேணாங்க. உங்க ஃப்ரெண்டா பாருங்களேன். அப்படி இருப்பாரு. சூப்பரா நமக்கு ஒரு செம்ம ஃப்ரெண்டா சூப்பரா இருப்பாரு. நான் எப்பவுமே அப்படிதான் பார்ப்பேன். ஸோ வந்து இன்னைக்கு வைகாசி விசாகத்துக்கான விரத முறைகள் இதுதான். அ நெய்வேத்தியம் இதான். எப்பயுமே நம்ம கடவுளுக்கு நெய்வேத்தியம் நீங்க எந்த எந்த சமயம் நீங்க விரதம் இருந்தாலும் சரி, இல்ல சாமி கும்பிடும்போது இந்த மாரி ஏதாவது சிம்பிளான நெய்வேத்தியம் வச்சு கும்பிடுங்க. அது போதும். இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். நான் இப்ப அடுத்து வந்துட்டு நான் நெய்வேத்தியம் வச்சுட்டு சாமி கும்பிடும்போது நான் உங்களுக்கு அத காட்டுறேன். எப்பவுமே நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்றீங்க அப்படின்னா, வீட்டு வாசல்ல இந்த மாதிரி மஞ்சள் வச்சுக்கோங்க. நிலையில, இந்த வாசல்ல இந்த மாரி மஞ்சள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது ரொம்ப நல்லாருக்கும். அது மாரி மஞ்சள் வச்சுக்கோங்க. இவர் தான் எங்கள் வீட்டு முருகன். இந்த ராஜ அலங்காரத்துல முருகன் இருக்க ஃபோட்டோ தான் நான் வச்சிருப்பேன் எப்பவுமே. அதுல வந்து அவரோட 6 படையுமே அதுல இருக்கும். இப்ப எப்பயுமே இங்க மேல சாமி இடத்தோட சேர்த்து தான் வச்சிருப்பேன். இன்னைக்கு வந்து அவர ஸ்பெஷல்ல இன்னைக்கு அவருக்கு பர்த்டேல. ஸோ, அதனால அவர செப்பரேட்டா எடுத்துட்டு இப்படி கீழ வச்சுட்டு, விளக்கு வச்சு எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதாவது நம்ம இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும் இல்லங்க. நமக்கு எப்படி தெரியுமோ நம்ம அந்த மாரி பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சத வச்சு நான் எனக்கு என்கிட்ட இருந்த பூக்கள வச்சு நான் அவருக்கு வந்துட்டு அலங்காரம் பண்ணி அந்த விளக்க சுத்தி பூ அந்த மாரிலாம் வச்சிருக்கேன். நமக்கு என்ன தெரியுமோ நம்ம அத வச்சு நம்ம அவருக்கு பண்ணாலே போதும். அவர் அத வந்து மனப்பூர்வமா ஏத்துக்குவாரு. கண்டிப்பா ஏத்துக்குவாரு. ஸோ, நீங்களும் இந்த மாரி பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து நெய்வேத்தியம் பண்ணிட்டு நான் சாமி கும்பிடும்போது உங்களுக்கு காட்டுறேன். விளக்கேற்றியாச்சு. விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டோம். பாயாசம் தான் நைவேத்தியம் வச்சோம். ஃபைனலாக நம்மளோட விசாக வழிபாடு முடிஞ்சுது. நம்ம நைட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணது விரதம் விடுறதுக்காக, அதாவது விரதம் விடுறதுக்காகன்னு ஸ்பெஷலாலாம் ஒன்றும் செய்ய மாட்டேன். மதியம் வச்சேன் கருப்பு சுண்டல் போட்டு குருமா வச்சேன். அது போக ஒரு கோதுமை தோசை, ஒரு நார்மலான அரிசி தோசை.
இவ்வளோதான். இதை சாப்பிட்டு நம்ம விரதத்தை ஃபினிஷ் பண்ணிடலாம். சாப்பிட்டு முடிச்சாச்சு, விரதத்தை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதாவது இதுதான் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எது பிடிக்குதோ வீட்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி அப்படி செஞ்சு சாப்பிட்டு விரதத்தை முடிச்சிடலாம். இப்போது வந்துட்டு நான் சாப்பிட்டது இப்போ 8:30க்கு தான் நான் சாப்பிட்டேன். காலையிலேருந்து நான் சாப்பிடல, பட் ஆனால் எனக்கு பசிக்கவே இல்லை. அதுதான் முருகனோட அருமை. ஸோ நீங்களும் விரதம் இருக்கலாம். உங்கள் ஹெல்த் கண்டிஷனை பார்த்துட்டு விரதம் இருங்க. இதுதான் வைகாசி விசாகத்தோட விரத முறை, வழிபாட்டு முறை. நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம சஷ்டி, நெக்ஸ்ட்டு சஷ்டி தான் வருதுன்னு நினைக்கிறேன். சஷ்டி விரதம் நான் இருக்க போகிறேன் 7 நாள். ஒரு வாரத்துக்கு சஷ்டி விரதம் இருக்க போகிறேன். அதை பற்றி நான் அப்போது விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வீடியோ போட்டு அதுக்கப்புறம் விரதம் நான் இருக்கும்போது உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். பாய்.